தேவேந்திர குல வேளாளர் சமுதாய உறவுகளுக்கும் தமிழ்ச்சமூக உறவுகளுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். இந்த காணொலி எதற்காண்டி அப்படின்னா, ஸ்ரீலிபுத்தூர் அருகே கான்சாபுரத்தில் என்ன பிரச்சனை நடந்தது அப்படின்றத மூவேந்தர் மீடியா ஒன்றில் மதியம் ஒரு காணொலி வெளியிட்டிருந்தேன். கொடுத்த தகவலின் அடிப்படையில் இப்போ இரண்டாவது வீடியோ பார்த்திங்கன்னா, நம்ம மூவேந்தர் மீடியா ஒன்றுலேயே பார்த்திங்கன்னா சேனல் வெளியிட்டிருக்கேன். அதாவது கான்சாபுரத்தை சார்ந்த தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சார்ந்த நாட்டாமைகள் அங்கே என்ன பிரச்சனை, எப்படி தொடங்குச்சு, எதனால் இவங்களுக்குள்ள பிரச்சனை வந்துச்சு, இது எப்படி ஜாதி பிரச்சனையாக மாறிச்சு அப்படின்றத அவங்க அலைபேசி மூலியமாக நமக்கு தகவல் கொடுத்துருக்காங்க. அது மூவேந்தர் மீடியா ஒன்று பதிவு செஞ்சுருக்கேன், பாருங்கள். நம்ம மறுபடியும் சொல்கிறோம், இந்த காணொலியோட நோக்கம் அந்த கொலை முயற்சி செய்த கொலைகாரர்களுக்கு ஆதரவாக இந்த காணொலி கிடையாது, போன காணொலியும் கிடையாது, போட்ட ஆடியோ கிடையாது. அதாவது அப்பாவி மக்களுடைய உடைமைகளையும் பொருட்களையும் வீடுகளையும் சேதப்படுத்தினக்காண்டி தான் நம்மளே இந்த காணொலி பதிவு செய்கிறோம். இது எதுவுமே செய்யாமல் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் மட்டும் அந்த கணேஷ் பாண்டியை வெட்டியிருந்தால் நம்ம யாருமே வாய் திறக்க போகிறதும் கிடையாது. நம்ம அவங்க தப்பு பண்ணியிருக்காங்க, அவங்க காவல்துறை என்ன வேணாலும் நடவடிக்கை எடுக்கணும்னு நம்ம கடந்து போகலாம். ஆனால் அங்கே உள்ள மறவர்கள் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சார்ந்த வீடுகளையும் கார்களையும் அவங்களுடைய உடைமைகளையும் பெரும் சேதப்படுத்தினது தான் ஏற்றுக்கொள்ள முடியாமல் தொடர்ந்து நம்ம இந்த காணொலி பதிவு செய்கிறோம். ஸோ அந்த பகுதியில் விசாரிக்கும் போது நிறையா விஷயங்கள் சொன்னாங்க. நம்ம சொல்கிறத விட இதற்கு முன்னாடி ஒரு கல்யாண நிகழ்வில் நடந்த பிரச்சனையை இப்போ சமூகத்தில் அந்த வீடியோ வைரலாக போயிட்டுருக்குது. அந்த வீடியோவை இப்போ பதிவு செய்கிறேன் பாருங்கள். இதிலே உங்களுக்கு தெரியும். ஏன்னா அந்த பகுதியில் எல்லா சமூகமே அந்த சீர் கொண்டு போகிறது எல்லாமே இருக்கான். ஸோ அதை பற்றி சொல்கிறத விட இப்போ அங்கே உள்ள ஒரு சில மரபு சமூகத்தை சார்ந்த நபர்கள்லாம் எந்த மாதிரியான பிரச்சனை இழுக்கிறாங்க அப்படின்றத பாருங்கள். இது மட்டும் அல்லாமல் அங்கே உள்ள ஒரு சில மரபு சமூகத்தை சார்ந்த நபர்கள்லாம் தேவையில்லாத பிரச்சனையை எப்படி இழுக்கிறான்றத வீடியோவாக பதிவு செய்கிறேன். மக்கள் நீங்களே பாருங்கள். தொடர்ந்து அந்த பகுதிகளில் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்திற்கு இடையூறு கொடுத்துக்கிட்டே தான் இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 6 மாத காலங்களாக அந்த பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்குது. அதுவும் குறிப்பாக அந்த பகுதியில் எந்த சமூகம் இந்த மாதிரி ட்ரம்ஸ் அடிச்சுட்டு போனாலும் பிரச்சனை இல்லையா, செட்டியார் அடிச்சுட்டு போனால் பிரச்சனை இல்லையா, நாடார் அடிச்சுட்டு போனால் பிரச்சனை இல்லையா, கோனாறு மற்ற எந்த சமூகம் அடிச்சுட்டு போனாலும் பிரச்சனை இல்லையா. ஆனால் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை மட்டும் சிலருக்கு இங்கே வகிரேறி தான். இவங்க பார்த்தீங்கன்னா அந்த சாதி வெறி பிடிச்சி ஒருத்தர் இயக்கம் வச்சுருக்காங்களா, அவர் இயக்கத்தில் பொறுப்பில் இருக்காகலாம் இந்த பிரச்சனை பண்ண நபர்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது எந்தளவுக்கு உண்மை போயின்றது தெரியல. ஸோ இதற்கு முன்னாடி நடந்த அந்த நிகழ்வை வீடியோ மூலியமாக பதிவு செய்கிறேன், பாருங்கள். பார்த்தா உங்களுக்கே சில விஷயம் புரியும். இதற்கப்புறம் சில விஷயங்கள் நம்ம பேசணும் நினைக்கிறோம். முதல்ல அந்த வீடியோ போகிறேன், பாருங்கள். பிரச்சனை பண்ணுவாங்கன்னா இங்கே உள்ள இளைஞர் வீடியோ எடுத்திருக்காங்க. அந்த வீடியோ எடுத்த இளைஞரையே எந்த அளவுக்கு அராஜகம் செஞ்சுருக்கான்னு பாருங்கள். இந்த புளிச்சட்டை போட்ட நபர் அப்போ இப்படியெல்லாம் அப்போவே பண்ணியிருக்காங்க. அது மீறி தான் சலசலப்பு வேணாம் அப்படின்னு போயிருந்துருக்காங்க. அப்போ இதற்கு முன்னாடியே தேவையில்லாத பிரச்சனையே அந்த புளிச்சட்டை போட்ட நபர் தான், அந்த முன்னாடி போகிறாப்புல இல்லையா, அவர் தான் இந்த பிரச்சனையே காரணம் இருந்திருக்காப்புல. முதல்ல ஒருவேளை இவர் தானாலும் வேறு யாருமான்னு தெரில. ஆனால் தேவையில்லாத பிரச்சனையை அவர் இந்த நிகழ்வு கொண்டு போகும்போது பண்ணியிருக்காப்புல.
என்ன செஞ்சிருவோம் இந்த காணொலியை பார்த்துருப்பீங்க. முழுக்க முழுக்க அந்த புளிச்சட்டை போட்ட தம்பியும் இன்னொரு பெரியவரும் தான் முழுக்க முழுக்க இந்த வீடியோவில் நடந்த பிரச்சனைக்கு காரணமே இவங்க 2 பேராக தான் வந்து இருந்திருக்காங்க. ஸோ ஒரு சின்ன பிரச்சனை எந்த அளவுக்கு பெரிய ஒரு சாதி முதல் அளவுக்கு போயிருக்கு அப்படின்றது இந்த வீடியோ வந்து ஒரு உதாரணம். ஏன்னா தேவையில்லாத பிரச்சனை உருவாக்குறது இவங்க 2 பேர் தான். இது சம்மந்தமான விரிவான காணொலி அடுத்து நான் பதிவு செய்கிறேன். நன்றி.